பெரியவங்க வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, கண்ணாடி போட்டிருக்கிறவங்க அந்த கண்ணாடியை கழட்டிடலாம். அதுக்கடுத்து அவங்க கண்ணாடி தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு முறை இருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர்றேன். பாருங்க, இந்த முறையை நீங்க காலையில நேரத்துல தான் செய்யணும். காலையில நேரத்துல எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவிட்டு உட்கார்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த 10 நிமிடம் மட்டுமே நீங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சியால 10 நாள்கள்ல நீங்க எவ்வளவு பவரான ஒரு கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி அதை கழட்டி எரிஞ்சிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் கண்ணாடி போட்டிருக்காங்க. பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதை நீங்க போட்டு வரும்போது இந்த சாலேசுரம், கண்ணில் தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் இது நல்லா வேலை செய்யும். கண்கள் தெளிவாக தெரியும். இப்ப நான் முதல்ல இதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்திரிச்ச உடனே முதல்ல முகத்தை குளிர்ந்த நீரால கழுவிங்க, இல்லாட்டி இளம் சூடான தண்ணியில கழுவலாம். கழுவிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கண்களை சுழற்ற ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி ஒண்ணு இல்ல. முதல்ல கண்கள் நேரா பார்வை பாக்குறீங்க இல்லையா, பார்க்கும்போது அதை இந்த பக்கம் இடது பக்கம் கோட்டு கொண்டு வாங்க, மறுபடியும் வலது பக்கம் கோட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை செய்யுங்க. வருவோம் இப்படி 1 2 இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு 10 தடவை செய்யுங்க. சரியா? அதுக்கப்புறமாக மேலும் கீழுமாக பாக்குறது, மேல 1 2 3 இந்த மாதிரி ஒரு 10 தடவை. அதுக்கப்புறமாக இந்த கடக்கோட்டு கொண்டு போயிட்டு, அதாவது இந்த இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு திசைகள் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இப்ப மேல பார்க்கும்போது கிழக்க, கீழே பார்க்கும்போது மேற்கு, இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் தெற்கு. அப்ப என்னன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன வரும், வடகிழக்கு அப்படிங்கிற திசை. அந்த திசையிலிருந்து கீழே நோக்கி இப்படி பார்க்கணும். இந்த பக்கம் மூலையிலிருந்து இந்த பக்கம் கீழே, இந்த பக்கம் மூலையிலிருந்து இந்த பக்கம் கீழே. அதே போல இந்த பக்கம் மூலையிலிருந்து இந்த பக்கம் கீழே, இந்த பக்கம் மூலையிலிருந்து இந்த பக்கம் கீழே. இந்த மாதிரி 10 தடவை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமாக இப்படி ஒரு இடப்புறமாக ஒரு 10 தடவை சுழற்றுங்க. கண்ணை இப்படி சுழற்றுங்க. இப்படி. அதுக்கப்புறம் வலதுபுறமா சுழற்றுங்க. இப்படி ரெண்டுமே 10 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்பதான் நான் உங்களுக்கு அந்த 2 கண்ணு சேர்த்து செய்யக்கூடிய சில விஷயம் சொல்லித்தரேன். பாருங்க, இந்த 2 கண்ணையும் இணைச்சு இந்த மூக்கு நுனியை இப்படி பாருங்க. ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, மூச்சை மெதுவா இழுத்து விடணும் ஒரு 10 தடவை இந்த மாதிரி. அப்புறம் அதே போல கண்ணை எடுத்துட்டு மறுபடியும் மேல இப்படி பார்க்கணும். அதாவது இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த 2 கண்ணால அப்படி பார்த்துட்டு அதே மாதிரி மூச்சு இழுத்துடுங்க ஒரு 10 தடவை. விட்டு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணை மூடிக்குங்க. ஒரு நிமிஷம் மூடி 1 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு, அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த கையினுடைய அந்த நடு விரலால இந்த புருவம் இருக்கக்கூடிய, இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய நடு பகுதியில ஒரு வர்மம் இருக்கு. இந்த வர்மத்துக்கு பேரு புருவ வர்மம்னு பேர். இந்த புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வர்மம். அந்த வர்மம் 2 பக்கமே இருக்கு. இந்த வர்மத்துல இந்த கையை வச்சு வலது புறமா ஒரு 5 தடவை சுத்துங்க. மறுபடியும் இடது புறமா ஒரு 5 தடவை சுத்துங்க. மறுபடியும் வலது புறமா ஒரு 5 தடவை சுத்துங்க. அதே போல இந்த பக்கம் பண்ணும்போது இந்த கையை வச்சுக்கலாம். பாருங்க, இந்த கையை வச்சுட்டு அதே போல 5 தடவை, மறுபடியும் ஒரு 5, மறுபடியும் ஒரு 5, மொத்தம் 15 தடவை வரும். அதுக்கப்புறமா கீழே இந்த கண்ணுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு எலும்பு தெரியும், ரவுண்டா ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்புடைய நடுப்பகுதி காம்போதிரி கால வருமம்னு பேரு. அந்த வருமத்தில் அதே போல நடுவரில் வச்சு ஒரு 5 சுத்து, இப்படி ஒரு 5 சுத்து, மறுபடி திருப்பி ஒரு 5 சுத்து, மறுபடி இப்படி ஒரு 5 சுத்து. இந்த மாதிரி நீங்க ரெண்டு பக்கம் பண்ணிக்கணும். இப்ப இந்த கையில இந்த பக்கம் 5 சுத்து, திருப்பி ஒரு 5 சுத்து. லேசாக அழுத்தினா போதுமானது, ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. லேசாக அழுத்தி தான் நீங்க சுத்தணும். சரியா? இப்ப ஆச்சா? புரிஞ்சுதா? 5 தடவை 3 தடவை சுத்தும் போது 15 ஆச்சு. அப்ப இங்க ஒரு 15, இங்க ஒரு 15, இங்க ஒரு 15 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இது இந்த 2 கண்ணும் கடைக்கண் சேரக்கூடிய இடத்துல ஒரு வர்மம் இருக்கு. அதுக்கு குழியில் இருக்குது. இந்த வர்மத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர கால வரும்னு பேர். அந்த வருமத்தில் அதே மாதிரி இந்த கையை வச்சுட்டு இப்படி மேலும் கீழுமாக அப்படி அசைக்கணும். பாத்துங்க, இப்படி ஒரு 5 தடவை அசைச்சிங்கன்னா போதும். 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு 5 தடவை அசைச்சிருங்க. இப்படி ஒரு 5 தடவை அசைச்சிருங்க. 5. அதே போல இந்த பக்கம் அதே மாதிரி 5 தடவை அசைச்சிருங்க. இதெல்லாம் செய்யும் போது உங்க கண்களை மூடிக்கிட்டு செய்யுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கண்ணை திறந்திருக்கேன். நீங்க கண்களை மூடிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது.
நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறமாக பாருங்க, இந்த 2 பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பீலை ஒதுங்கக்கூடிய இடத்துல ஒரு குருத்து மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் மந்திர காலம்னு பேரு. இந்த வர்மத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆட்காட்டி விரலையும் கட்ட விரலையும் வச்சு இப்படி வச்சுக்கணும் பாருங்க. இப்படி வச்சு இப்படி அழுத்தி எடுக்கணும். ஒரு தடவை அழுத்தி விட்டுருங்க, மறுபடியும் அதே மாதிரி அழுத்தி இப்படி விட்டுருங்க, மறுபடியும் அதே போல அழுத்தி இப்படி விடுங்க. இந்த மாதிரி 5 தடவை செய்யுங்க. அவ்வளவுதான். இப்போ வர்மங்களை நீங்கள் போட்டாச்சு. நீங்க போட்ட வர்மம் என்னென்ன? புரு வர்மம் போட்டீங்க, காம்போதிரி கால வர்மம் போட்டீங்க, நட்சத்திர கால வர்மம் போட்டீங்க, மந்திர கால வர்மத்தை போட்டீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறமாக ஒரு தட்டு இந்த பக்கம் பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, பிடனையில இந்த இடம், அதாவது இந்த பகுதி சைட்ல பக்கவாட்டு பகுதி, இந்த இடத்துல ஒரு 3 தட்டு, இப்படி 1 2 3 லேசா ஒரு 3 தட்டு, அப்படி 1 2 3. இதெல்லாம் நீங்களே செய்துக்கலாம், இன்னொருத்தர் செய்து விடணும்னு அவசியமே இல்லை, அவங்கவுங்களே செய்துக்கலாம். குழந்தைகளா இருந்தா மட்டும் நீங்க பெரியவங்க யாராவது செய்து விடுங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்க யாராவது செய்து விடுங்க. மற்ற கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்கள நீங்களே பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணீங்க, இந்த இடத்துல ஒரு 3 தட்டு தட்டிட்டீங்க, இந்த இடத்துல ஒரு 3 தட்டு தட்டிட்டீங்க, போதும். இதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 2 கைகளையும் சூடு வர நல்லா தேய்ச்சு நம்ம கண்கள்ல வைக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. தேய்ச்சு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு என்ன பண்ணணும், மூச்சை மெதுவா இழுத்து விடணும் 10 தடவை. அவ்வளவுதான், பயிற்சி முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் நீங்க தினந்தோறும் செய்துட்டு வந்தால் 10 நாட்களில எப்பேற்பட்ட ஒரு கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் அது குணமாகிவிடும். சரியா? ஆனா இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடுறது. என்ன அப்படின்னா, நம்ம உணவுல பாத்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள், மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதிகமா சேர்த்திக்கங்க. அடுத்தது கீரை வகைகள்ல பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துங்க, கரிசலாங்கண்ணி கீரை சேர்த்திக்கங்க, முருங்கைக்கீரை சேர்த்திக்கங்க. இதெல்லாம் கரெக்டா சேர்த்திட்டு வாங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு வாங்க. அதாவது பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்களா இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையும். சில பேருக்கு உடம்பு குளிர்ச்சியான உடம்பா இருக்கும், அவங்க என்ன பண்றீங்கன்னா நல்லெண்ணெயில மிளகு இருக்கு இல்லையா, குறுமிளகு, அதை லேசா தட்டி போட்டு ஒரு காய்ச்சி அதை தேய்ச்சி குளிங்க. சூடான உடம்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கெண்ணெயில அதே மிளகை தட்டி போட்டு காய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 நாள்ல கண்டிப்பா உங்களுடைய கண்கள் பிரகாசமா மாறிடும். இது ஒரு அனுபவமான உண்மை முறை. இதை நம்ம சிகிச்சைக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த முறையை நீங்க எல்லோரும் செய்து பயன்படுத்திக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உன் செயலே என்று உணரப் பெற்றேன், இந்த உனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமே